அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கத்திரி வெயில் மே மாத 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி வரை நீடிக்க இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் அப்போ கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கத்திரி வெயில் அப்படின்னு பார்த்தோன்னா மே 5ஆம் தேதி துவங்குது. இந்த அக்னி நட்சத்திரத்தை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேரோட அச்சமாகவே இருக்குது. அந்த அக்னி நட்சத்திர நாளில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்னி நட்சத்திர வெயிலின் உக்கிரத்தால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெயிலில் வியர்வை அதிகமாக வெளியேறும் அப்படிங்கிறதுனால உடலில் நீர்ச்சத்து குறையும் அப்படிங்கிறது முதலாவது ஒரு விஷயம். அதனால் அதை ஈடுகட்டும் அளவுக்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா டீஹைட்ரேஷன், சன்ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால முடிந்த வரை அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் டீ, காஃபி இந்த மாதிரி விஷயங்கள் குடிப்பதை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஐஸ் வாட்டர், செயற்கை குளிப்பானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை குளிப்பதை காட்டிலும் ஃப்ரெஷ் ஜூஸ், மண் பானையில் ஊற்ற தண்ணீரை குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீர்மோர் குடிப்பது, இளநீர் குடிப்பது, பானகம் குடிப்பது, சர்பத், பதநீர் இந்த மாதிரி பழச்சாறுகளை அவ்வப்போது நம்ம குடிப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் கோடை காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் குழந்தைகள் துவங்கி முதியவர்கள் வரை எல்லாருக்குமே வதைக்கும் முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா இந்த வியர்க்கூறு பிரச்சனை தான். உடலில் வியர்வை தங்குவதால் தான் வியர்க்கூறு ஏற்படுது. அப்படிங்கிறதுனால இதை தடுக்க தினமும் காலை மாலை 2 வேளையும் நம்ம குளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வெயிலில் வெளியே போய் வீடு திரும்பியதும் கை கால்களை நல்லா கழுவிட்டு இருப்பது மிக மிக ஒரு சுத்தமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முடிந்தவரை காலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் வெளியே செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னும் வெயில் பாதிக்காமல் இருக்க சன்கிளாஸ் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நேரம் சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்கள் உடலில் படுற மாதிரி நம்ம வெளியில் போவதை தடுத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி வந்ததுன்னா சரும பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நேரில் வெளியே போவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிலில் வெளியில் போகிறதுக்கு முன்பாக வெளியே தெரியும் பகுதிகளில் சன்ஸ்க்ரீன் லோஷனை தடவிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை பருத்தி ஆடைகளை அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உடலில் ஈரம் தங்காத அளவுக்கு வியர்வையை உறிஞ்சும் அந்த பருத்தி ஆடைகளை அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இறுக்கமான ஆடைகளை அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அடர் நிறங்களை தவிர்த்து வெண்மை நிற ஆடைகளை அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தளர்வான ஆடைகளை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நோய் எதிர்ப்பு திறன் குறைவதாலும் சுகாதாரமற்ற பழக்க வழக்கங்களாலும் இந்த வேநீர் கால கட்டிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலும் முடிந்தவரை சுகாதாரமுள்ள கடைகளில் வாங்கி உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் சாப்பிடாமல் இருப்பது மிக மிக சிறந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சரும வறட்சி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அதிகமாக ஏற்படும். அப்படிங்கிறதுனாலும் பாதங்களில் வெடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலும் இந்த நேரத்தில் தினமுமே இரவில் பாதங்களை நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு மாய்ஸ்சரைசர் தடவிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முடிந்தவரை ஷூ அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் தரமான சாக்ஸுகளை பயன்படுத்த வேண்டும். அப்படின்னும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முடிந்தவரை வெளியே செல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.